எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் ஹை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த வெயிலுக்கு உகந்த, அதே மாதிரி சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பேருக்கு ஏத்தாற் போல வாயில வச்சவன தொண்டையில அப்படியே வலிக்கிட்டு போகக்கூடிய சுவையான ரிச்சான ஒரு புட்டிங் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பேன்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அதோட ஃபுல் ஃபேட் க்ரீம் அது ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கோம். தண்ணி ஊற்றிருக்கிறது அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, பாத்திரத்தில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால், அந்த 1/2 லிட்டர் பால்லையே கொஞ்சம் போல் எடுத்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போல் பால் எடுத்தாலும் தப்பு கிடையாது. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி வச்சுருக்கோம். அதோட அகர் ஒரு 5 கிராம் பவுடர், அதை கொஞ்சம் போல் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இது எல்லாமே ரெடியாக செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ தான் நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு நல்லா பால் ஒரு தடவை பொங்கி வரட்டும். நல்லா அந்த அளவுக்கு காய விடணும். இது காய்ச்சின பால் தான். திருப்பியும் நான் தண்ணி கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சேர்த்துட்டு கஸ்டர்டு பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பாலில் அகரம் ஊற வச்சுட்டேன். ஒரு கொதி கொதித்த உடனே கிண்டி விட்டுட்டு, கஸ்டர்ட் பவுடர் அடியில் தங்காமல் கிண்டி விட்டுட்டு பாலோடு சேர்த்துட்டோம். லோ ஃப்ளேமுக்கு அடுப்பை மாற்றிட்டு அகர் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல, தண்ணியில் ஊற வச்சுருந்தோமே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி கலந்து விடணும். கஸ்டர்ட் பவுடரும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறமேலு அகரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் கொஞ்ச நேரம் வேகணும். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன், அதாவது உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சீனியை சேர்த்துக்கலாம். மில்க் மெய்டு, அதாவது கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அது கண்டென்ஸ் மில்க் இல்லாதவங்க கூட கொஞ்சம் போல் சுகர் சேர்த்துக்கலாம். மில்க் மெய்டு சேர்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கோம். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் 50 கிராம் பட்டர், இது 100 கிராம் பட்டர்லேருந்து நான் பாதி எடுத்து சேர்த்துட்டேன். இந்த பட்டர் எல்லாத்தோடையும் நல்லா சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த நேரத்தில் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 100 கிராம் இருக்கிற அளவுக்கு நான் இதில் சேர்த்துட்டேன். ஃப்ரெஷ் க்ரீமும் பட்டரும் நல்லா எல்லா இடமும் கலக்கட்டும். பட்டர் உடனே உருகிரும். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்றதுக்கு பட்டரை விட கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறது தான் எப்போவுமே நல்லது. அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா எல்லாமே நல்ல ஃபேட்டி கண்டென்ட். இப்போ நம்ம மேரி பிஸ்கட்டு, அதில் ஒரு 5லேருந்து 6 பிஸ்கட் எடுத்து அதை இப்படி ரேண்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பிஸ்கட்டு அந்த கஸ்டர்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, பட்டர்லாம் போட்டு, அதில் நல்லா ஊறி நல்லா கூழ் மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா குழைய ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், உங்களுக்கு பிடிச்சமான எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ பிஸ்கட்டு நல்லா குழஞ்சிருச்சு. அமுக்கி விட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா கூழாக பேஸ்ட்டாக மசியுது. அந்த அளவுக்கு நம்ம இதை வேக விட்டால் போதும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கொதி அடி பிடிக்காமல் வச்சுட்டு, அதுக்குள்ளே நம்ம எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அந்த கண்டெய்னரில் நெய் தடவியோ பட்டர் தடவியோ ரெடியாக வச்சுக்கணும். இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மோல்டில் செட் பண்ணணும். இப்போ ஆறிடுச்சு. ஆறினதை அந்த பிஸ்கட்டு எல்லாம் சேர்கிற மாதிரி எடுத்து மிக்சியில் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ அடிச்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுக்கணும். அதில் பிஸ்கட்டு தூள்லாம் இல்லாதபடி அடிச்சுட்டு புட்டிங் செட் பண்ணுற அந்த டப்பா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த அடித்த
இந்த கஸ்டர்டு மிக்ஸை சேர்த்துறணும். ஃப்ரீசரில் 1லேருந்து 2 மணி நேரம் அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சிட்டோன்னா சுவையான, அப்படியே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய, பேருக்கு தகுந்தாப்புல தொண்டையில் வழுக்கிட்டு போகக்கூடிய பட்டர் புட்டிங் ரெடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.